ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 18 ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் மே மாதத்துல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். இந்த ஒரே ஒரு விதைய உங்களோட உள்ளங்கையில வச்சுக்கிட்டாலே போதும். தினம் தினம் பணம் வரும், கோடிக்கணக்கில் செல்வம் சேரும். அது என்ன விதை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அபிஜித் நட்சத்திரத்தை அன்னைக்கு எந்த விதையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரங்கள் மொத்தமா 27 நட்சத்திரங்கள் இருக்கிறதா தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தெரியாத இன்னொரு நட்சத்திரம் இருக்குது. அதுதான் அபிஜித் நட்சத்திரம். ஒரு மாதமும் உத்திராடம் நட்சத்திரம் முடிஞ்சு திருவோணம் நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரங்கள் இருக்குல்ல, அது சரியா 24 நிமிஷங்கள் இருக்குமா. அந்த 24 நிமிஷங்கள் தான் ஒரு மாதமும் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்துல நாம என்ன வரன்னு கேட்கிறோமோ அதை நமக்கு கிருஷ்ண பரமாத்மா வாரி வழங்கிடுவாராம். ஆனா கிருஷ்ண பரமாத்மா இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்தை யாரும் தவறா பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரோட மயில் இறகுல ஒளித்து வைத்திருக்கிறதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம் ஒரு மாதமும் சரியா 24 நிமிஷங்கள் உத்திராடம் முடிந்து திருவோணம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்துல வரக்கூடிய அந்த நேரத்துல நாம என்ன வரன்னு கேட்கிறோமோ அந்த மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா நமக்கு வாரி வழங்குவார். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம் மே 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியா மாலை 6:40 ஆரம்பிக்குது. அது மாலை 7:04 வரைக்கும் இருக்கு. நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா மொத்தமா 24 நிமிஷங்கள் வரும். மே மாதத்துல மே 18ஆம் தேதி வரக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கான சரியான நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா மாலை 6:40 இருந்து மாலை 7:04 வரைக்கும். இந்த ஒரு 24 நிமிஷத்துல நீங்க கிருஷ்ண பரமாத்மா கிட்ட என்ன கேட்குறீங்களோ அதை கொஞ்சம் கூட யோசிக்காம உங்களுக்கு வாரி வழங்கிடுவாரு. பொதுவா ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள் முழுக்க இருக்கும். அதுக்கு நம்ம சரியா முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இல்லையோ, பெருசா அதை கண்டுக்கிறோமோ இல்லையோ, ஆனா வெறும் 24 நிமிஷங்கள் மட்டுமே வரக்கூடிய இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம் இருக்குல்ல, இதை நீங்க சரியா பயன்படுத்துனீங்கன்னா மற்ற நட்சத்திரங்கள்ல வழிபடுறதை விட கூடுதல் பலனை இந்த 24 நிமிஷத்துல பெற முடியும். ஒரு சில மாதங்கள்ல இந்த அபிஜித் நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு நள்ளிரவுல ஆரம்பிக்கும், இல்ல அதிகாலையில ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க பூஜை செய்யறது, தூங்கி எழுந்து வேலை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த மாசம் நமக்கு அதிர்ஷ்டவசமா மாலை நேரத்துல, அதுவும் குறிப்பா தினமும் மாலை நேரத்துல எப்படி பூஜை செய்வீங்களோ, எந்த நேரத்துல பூஜை செய்வீங்களோ அந்த நேரத்துல அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கிறது நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். கூடுமான அளவுக்கு நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால அசைவம் சாப்பிட்ற மாதிரி இருந்தா அதெல்லாம் தவிர்த்துட்டு மாலை ஒரு 6:40 இருந்து 7:04 வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு அபிஜித் நட்சத்திர நேரத்துக்காக உங்களோட வழிபாட்டை ஒதுக்குங்க. 6:40 ஆரம்பிக்குதுன்னா 6:30 நீங்க வழிபாடு செய்யறதுக்கு தயாரா உட்காந்துக்கணும். ஏன்னா அப்பதான் இந்த 24 நிமிஷத்தை நீங்க முழுமையா பெற முடியும். எப்பவும் போல வீட்டுல பூஜை அறையில விளக்கேற்றி வச்சிடுங்க. நிறைய பேர் வீடுகளில் கிருஷ்ண பரமாத்மா போட்டோ சிலை இருந்துச்சுன்னா அதை வச்சு வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். அது இல்லையா, மகாவிஷ்ணு பெருமாள் திருமால் போட்டோ என்ன இருக்கோ அதை நீங்க வழிபாடு நடத்தலாம். முடிஞ்சா மகாவிஷ்ணு போட்டோவுக்கு முன்னாடி ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்தி அவருக்கு பிடிச்ச விஷயங்களை நைவேத்தியம் செஞ்சு படைங்க. கூடவே இந்த அபிஜித் நட்சத்திரத்துல துளசி தீர்த்தத்தை தயார் செய்து அதையும் மகாவிஷ்ணுக்கு படைக்கலாம். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு விதைய அபிஜித் நட்சத்திர நேரத்துல உங்களோட உள்ளங்கையில வச்சுட்டீங்க வேண்டது மூலயமா சகலவிதமான செல்வங்கள் உங்களை தானாக தேடி வரும். அது என்ன விதை அப்படின்னா துளசி செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய துளசி விதைகள். பொதுவா துளசி விதைகள்லையும் துளசி செடிகள்லையும் மகாவிஷ்ணு வாசம் செய்யறதா ஒரு ஐதீகம் இருக்கு. துளசி வாசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மகாவிஷ்ணுவோட ஆதிக்கம் அதிகமா இருக்குமா. மகாவிஷ்ணு யாரு? கிருஷ்ண பரமாத்மா. அவருக்கு உகந்த துளசி செடி இருக்குல்ல, அதுல கருப்பா மணி மாதிரி இந்த துளசி விதைகளை நீங்க பார்த்துருப்பீங்க. இது எல்லார் வீடுகள்லயும் ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடியது. அதை நீங்க பறிச்சுட்டு வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. மாலை சரியா 6:40 இருந்து 7:04 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 24 நிமிஷத்துல ஒரு சின்னதா ஒரு கிண்ணத்துல நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த துளசி விதையில போட்டுட்டு கிருஷ்ண பரமாத்மா முன்னாடி மகாவிஷ்ணுவோட வழிபாட்டு நடத்துருங்க. அதுக்கப்புறமா அந்த துளசி விதைகளோட உங்களோட உள்ளங்கையில ஏந்திக்கணும். உங்களோட உள்ளங்கையில ஏந்திக்கிட்டு உங்களோட பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் ஒரு கூடிய சீக்கிரம் வழி பிறக்கணும்னு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு 24 நிமிஷத்துல நீங்க என்ன வரன்னு கேட்குறீங்களோ அதை கிருஷ்ண பரமாத்மா கொடுப்பாரு. அதுவும் முக்கியமானது, உங்களோட கோரிக்கை நியாயமானதா இருக்கணும், நேர்மையானதா இருக்கணும். உங்க உழைப்புக்கேத்த உங்க ஊதியத்துக்கேத்த வரவு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத மனசார வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டக்கூடிய அந்த நேரத்துல உங்களோட உள்ளங்கையில அந்த துளசி விதைகள் இருக்க மாதிரியும் பார்த்துக்கோங்க. வேண்டி முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் சின்ன தட்டு மேல வச்சுட்டு நீங்க உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். சரியா ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் வீட்டுல சாம்பிராணி தூபம் போடுங்க. சாம்பிராணி தூபம் போடக்கூடிய அந்த நேரத்துல
நீங்க கையில வச்சு வேணுனீங்களா துளசி விதைகள் அதை கொஞ்சமா நசுக்கி அதை தூளாக்கி சாம்பிராணி தூபத்துல போட்டு வீடு முழுக்க அந்த சாம்பிராணி தூபம் பரவற மாதிரி பாத்துக்கோங்க. இது மூலயமா என்ன நடக்கும்னா மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய அந்த துளசி விதைகள் இருக்குல்ல, துளசி செடியில எவ்வளவு இலைகள் இருக்குதோ அந்த ஒரு இலையிலையும் மகாவிஷ்ணு வாசம் செய்யறாராம். அதை விட முக்கியமானது துளசி செடியோட வேர்க்கட்டை அடிப்பகுதி தண்டு கட்டை இருக்குல்ல, அங்க மகாலட்சுமி வாசம் செய்யறாங்களாம். அதனாலதான் துளசி செடிக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சுத்தபத்தம் இல்லாம துளசி செடியை தொடர்றதையும் அவாய்ட் பண்ண சொல்றாங்க. இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரும் அம்சம் பொருந்திருக்கக்கூடிய அந்த ஒரு துளசி செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த துளசி விதைகளை நீங்க அபிஜித் நட்சத்திர நேரத்துல அந்த 24 நிமிஷத்துல வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்க சாம்பிராணி தூபம் மூலயமா வீட்டுல பரவ வைக்கும் போது மகாவிஷ்ணுவோட வாசமும் மகாலட்சுமி தாயோட வாசமும் உங்க வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க உங்க கூடவே இருப்பாங்க. அபிஜித் நட்சத்திரத்துல இந்த விதைகளை வச்சு வேண்டிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரையும் மகாவிஷ்ணு உங்க வீட்டுக்குள்ள நீங்க வரவழைக்கும் போது அவங்க உங்க கூடவே இருந்து நீங்க என்ன வரன்னு கேட்குறீங்களோ அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. வெறும் 24 நிமிஷம் மட்டுமே வரக்கூடிய இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்தை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா அடுத்த 30 நாட்கள் நீங்க காத்திருக்கிற மாதிரி ஆகிரும். அந்த 30 நாட்கள் நீங்க தவற விட்டுருவீங்க. இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்துல அதாவது மே 18ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்திட்டீங்கன்னா அடுத்த 30 நாள் கழித்து வரக்கூடிய அடுத்த அபிஜித் நட்சத்திரத்துல நீங்க வேற ஒரு கோரிக்கையை முன்வைக்கலாம். நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை நியாயமாக இருக்க பட்சத்துல கூடிய சீக்கிரம் அது நிறைவேறும். அப்படி இல்லைன்னா நிறைவேற்றத்துக்கான பலன சக்தியை உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா கொடுப்பாரு. கூடுமான அளவுக்கு இந்த அபிஜித் நட்சத்திரத்துல வணங்கிட்டு அதுக்கப்புறம் நேரம் இருந்தா பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயார் தரிசனம் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு வாங்க. இந்த மாசம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம் மாதிரியே அடுத்த மாசமும் சரியா இதே மாதிரி மாலை நேரத்துல வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. பகல் நேரத்துல வந்தா கூட நீங்க உங்களோட வேலையில ஒதுக்கிட்டு தாராளமா அபிஜித் நட்சத்திரத்துல நீங்க பூஜை செய்யலாம். ஒருவேளை நள்ளிரவு 2 மணி 3 மணி இது மாதிரி நேரங்கள வந்துருச்சுன்னா நீங்க கண் விழித்தோ இல்ல மற்ற வேலையில ஒதுக்கி வச்சுதான் செய்யற மாதிரி இருக்கும். அதனால மே 18ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த 24 நிமிஷத்துல வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள்ல நீங்க திருக்கண்ணபுரம்ல இருக்கக்கூடிய சௌரிராஜ பெருமாள் கோவிலுக்கு போறது ரொம்ப விசேஷமா. ஒருவேளை சாம்பிராணி தூபம் போடுறதுக்கான வழிவகை ஏற்படல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்று வழியா இன்னொரு வழி இருக்கு. வீட்டுல நெய் தீபமோ இல்ல எண்ணெய் தீபமோ போட்டு தீபம் ஏத்துறீங்களே அதுல கூட நீங்க கையில வைத்து வேண்டியிருக்கக்கூடிய அந்த துளசி இலையை நசுக்கி அந்த தீபம் எரியக்கூடிய எண்ணெயிலே நெய்யிலேயே கூட நீங்க போட்டுடலாம். அது மூலயமா எரியக்கூடிய தீபத்துல அந்த துளசி விதையோட வாசம் வீடு முழுக்க பரவும். முடிஞ்சா மாதம் மாதம் வரக்கூடிய இந்த ஒரு அபிஜித் நட்சத்திர வழிபாட்டுக்காகவே நீங்க பிரத்யேகமா ஒரு கிருஷ்ண பரமாத்மா போட்டோவை வீட்டுல வாங்கி வைக்கிறதும் விசேஷம்தான். இப்ப சொல்லிருக்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகள்ல இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த அபிஜித் நட்சத்திரத்துக்குள்ள கூடிய சீக்கிரம் நீங்க வேண்டிக்கூடிய விஷயங்கள் கைகூடுவதற்கான வழிவகையை கிருஷ்ண பரமாத்மா ஏற்படுத்தி கொடுப்பாரு. சம்பளம், ஊதிய உயர்வு, அதை விட முக்கியமானது கடன் பிரச்சனை, தீராத பிரச்சனை, இது எல்லாமே தீரணும்னு மனசார வேண்டிக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனை தீர்வு கிடைச்சா அது வாழ்க்கையில பெரிய முன்னேற்றமா ஏற்படுமோ அதை முதல்ல ஒரு கோரிக்கையா முன்வைங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.